ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரமிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம பேர்ல் செட்டிங் மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை வாங்கலாமா வேணாமா, அதை வச்சு எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த பேர்ல் செட்டிங் மிஷின் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 1 இயருக்கு மேலே ஆச்சு. 1 இயரை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மிஷின் மட்டும் நான் வந்து 600 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த மாதிரி நாசில் கொடுத்துருக்காங்க. பேர்லோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிற மாதிரி வந்து நாசில் டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த மிஷினோட இருக்குது. இந்த பாக்ஸில் இந்த நாசில் வந்து 5 நாசில் கொடுத்துருந்தாங்க. 4 நாசில் வந்து பேக்கெட்டில் இருக்குது. ஒன்று வந்து மிஷின்லேயே மாட்டியிருக்கு. இது கூடவே இன்னொரு வேறு சைஸில் வந்து டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பேர்லோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்காக. இந்த டியூப்பை வந்து ஈஸியாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். இந்த நாசில் வந்து நம்ம எந்த சைஸ் பேர்ல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இந்த இடத்துல தான் மாட்டிக்கணும். இது மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். ஈஸியாகவே கழட்டிட்டு நம்ம மாட்டிக்கலாம். இந்த எல் சைஸில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர். நம்ம கீழே வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் உள்ளே விட்டு நம்மளால் கழட்ட முடியாது. அதனால தான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இது சும்மா கம்பி தான், தூக்கி போட்டுறாதீங்க. மிஷினோட சைடில் வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத்தோ இல்லை வேறு எதுனா மெட்டீரியல் வச்சு நம்ம பின் பண்ணும்போது அதோட மொத்தமாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போகாது. அதனால் நம்ம ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த பேர்ல் செட்டிங் மிஷினில் வந்து நம்ம ஹோல் இல்லாத மாதிரி பீட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஹோல் இருக்கும். நம்ம அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுக்குன்னு தனியாக இருக்க பீட் வந்து ஹோல் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம ஸ்டாப்லர் எந்த மாதிரி பின் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு பின் கொடுத்து அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கிளாத்தில் வந்து போய் அட்டாச் ஆகிக்கும். இந்த பின்னெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக வாங்கிக்கிறீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நிறைய வெப்சைட்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1000, 1500 அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க மொத்தமாக வாங்கும்போது. ஆனால் நான் 600 சம்திங்க்கு தான் வாங்கினேன். 1 இயருக்கு முன்னாடியே வாங்கினதுனால எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மிஷின் மட்டும் 600 சம்திங். இப்போ வந்து இதில் பீட்ஸ் போட்டு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பின்னை வந்து நம்ம வந்து கீழே தான் போடணும். இந்த பின்னை வந்து ஷார்ப்பாக இருக்க எட்ஜ் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்து கீழே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பின்னை போடணும். பீட்ஸை வந்து நம்ம மேலே இருக்க அந்த நாசிலில் வந்து மாட்டி விடணும். இந்த மாதிரி நாசில் இருக்குன்னா அதில் போடுற நம்ம அதில் போட்டோன்னா அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டான சைஸ் இருக்க நாசிலில் தான் அப்படியே நிற்கும். நம்ம மேலே மாட்டியிருக்கிறதுனால பெரிய நாசில் போட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து மேலே நிற்காது. கரெக்டான சைஸ் இருக்க நாசிலை பார்த்து நம்ம அதில் வந்து இந்த பீட்ஸை வந்து மாட்டிக்கணும். மாட்டிட்டு கிளாத்தை வந்து நடுவில் வச்சு நம்ம ஒரே ப்ரெஸ் தான். அப்படியே நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். பிடிச்சி இழுத்தா கூட வராது. அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். நம்ம நூலெலாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து லூஸ் ஆகும். கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். ஆனால் நம்ம இந்த மிஷின் வச்சு நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். டைட்டாக இருக்கும். நம்ம வைக்கிற இடத்துலையே அந்த பீட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஃபினிஷிங்குமே வந்து பேக்கில் வந்து நம்ம நூல் இருக்கிறது முடிச்சு போட்டிருக்கிறதுலாம் எதுவும் தெரியாது. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதுக்கும் மேக்ஸிமம் அந்த டைம் வேரியேஷன்லாம் ஆகாது. கொஞ்சம் தான் டைம் இதாகும். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த பின்னை வந்து ஒன்றுன்னா தனித்தனியாக போட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பீடுமே நம்ம தனித்தனியாக எடுத்து மாட்டி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டைம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற அப்படிலாம் இருக்காது. மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே தான் வரும். நம்ம த்ரெட்டு வச்சு நம்ம தைக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரே சேம் டைமாக தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் வந்து இதில் நீட்டாக இருக்கும். சேஃப்டியாகவும் இருக்கும். டக்குன்னு நூல் இருந்தால் எல்லா பீடும் விழுந்துடுற மாதிரி இருக்காது. இதில் அந்த பின் வந்து நம்ம போடுற பீடை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் பயம் இல்லாமல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயும்.
இதில் வந்து இப்போ நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பீடெலாம் ஹோல் இருக்க பீடு யூஸ் பண்ணலான்னா ஸ்மால் சைஸ் பீடு வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்மால் சைஸ் ஹோல் இருக்க பீடு வந்து நம்ம இதில் வந்து போட்டு பின் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போட்டிருக்கேன். நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கையில் எடுக்கும்போதே வந்துடும், பீடு வந்து உடஞ்சிரும். நம்ம நடுவில் ஹோல் இருக்க பீடை வந்து இதில் போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த பீடு வந்து உடஞ்சி வந்துடும். ஏன்னா நடுவில் ஹோல் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, டக்குன்னு உடஞ்சிரும். நீங்கள் வந்து ஹோல் இருக்க பீடு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ், நார்மலாக ஒரு 4 நம்பர் பீடு அதுக்கு மேலே இருக்க சைஸ்லாம் நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து பீடு வந்து உடையாது. பாருங்கள், நான் நாசில் மாற்றிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாசில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த நாசில்லாம் நமக்கு எல்லா சைஸ் பீடுமே போடலாம், அந்தளவுக்கு எல்லா நாசிலுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து நான் நாசில் மாற்றிட்டு அந்த பீடை ஃபிட் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம நாசில் மாற்றுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒன்றொன்னா நம்ம தனித்தனி பீடாக யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ரொம்ப ஈஸி தான். நமக்கு டைட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம், அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஹோல் இருக்க பீடுமே வந்து நமக்கு ஈஸியாக செக்யூர் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக குட்டி குட்டி பீடெலாம் வந்து நீங்கள் இதில் போடும்போது வந்து அந்த ஹோல் இருக்கிறதுனால அந்த பீடு வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம பெரிய பீடை வந்து போட்டு பார்த்தலாம். நாசில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பீட் போட்டுட்டு நம்ம வந்து பின் பண்ணலாம். பீடை வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நம்ம ஹோல் இருக்க பீடு வந்து யூஸ் பண்ணும்போது ஹோல் வந்து சைடில் இருக்க மாதிரி பார்த்து வைங்க, மேலே இருக்க மாதிரி பார்த்து நாசிலில் போடாதீங்க. ஹோல் வந்து நம்ம 2 விரலில் பிடிச்சிருக்கோன்னா அந்த 2 விரல் சைடும் இருக்க மாதிரி பார்த்து நம்ம நாசிலில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணும்போது வந்து ஹோல் வந்து நமக்கு மேலே விசிபிளாக தெரியாது. ஹோல் வந்து சைடில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுற பீடுன்னு யாருக்கும் தெரியாது. ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹோல் வந்து மேலே தெரிஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஹோல் வந்து சைடில் வர்ற மாதிரி நீங்கள் கையில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் நாசிலில் போட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக இதில் வந்து ஹோல் இருக்க பீடு வந்து ஸ்மால் சைஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எப்படி ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணாலுமே அது வந்து உடஞ்சிரும் அந்த பீடு வந்து. அதனால் நீங்கள் இதில் வந்து ஹோல் இருக்க பீடு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா கிளாத்லேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்தியில், சுடிதாரில், சாரியில், எந்த மாதிரி கிளாத்லேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கெலாம் இதை வச்சு நிறையவே டிசைன் பண்ணலாம். நான் இதில் வந்து நிறையவே டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோடய பிக்லாம் என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் அட்டாச் பண்ணிடுவேன். இதை வந்து நம்ம லெதரில் கூட யூஸ் பண்ணலாம். பெல்ட்டில், ஷூவில், செப்பலில், இந்த மாதிரி கிட்ஸுக்கான கிளிப்பில் நம்ம கிட்ஸுக்கு வந்து இதை வச்சு நிறையவே டிசைன் பண்ணலாம். ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, கேப்லாம் கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கிட்ஸோட கவுனுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பேர்ல் வச்சு நிறைய பேர்ல் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அந்த கவுன்லாம் பார்க்கும்போது. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸுக்குமே, குர்த்திக்கு, லாங் கவுனுக்கு, இந்த மாதிரி நெட்டட் ட்ரெஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஆரி ஒர்க்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அவசியமே இல்லை. இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப லூஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிஷின் வாங்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.